ஹாய் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தமிழன பார்த்தோனே தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது டூருக்கு நம்ம கிளம்பும்போது, அதுக்கு முன்னால உள்ள ப்ரிப்பரேஷன். அதாவது மெயினா நம்மளுக்கு என்ன தேவை? உணவு. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் தான் இந்த விளாக்ல வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானது டூருக்கு தேவையானது என்னென்னலாம் நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் போற வழியில வந்து நம்ம என்னெல்லாம் வந்து சமைச்சு சாப்பிட்டோம், என்னெல்லாம் ஃபன் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இதில வந்து நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நம்ம டூர் போறதுக்காக புளி சாதம் செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன். புளி சாதம் வந்து உண்மைக்குமே வந்து ரொம்ப டேஸ்ட்டா வருது சமைச்சோம் அப்படின்னா. அதே மாரி வெளிய கொண்டுட்டு போறதுக்கு ஏத்த ஒரு சாதமா வந்து நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன். நீங்களுமே செஞ்சிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து கூட்டு டிஃப்ரெண்ட்டா முன்னாடிலாம் எங்க அம்மா வந்து துவையல் அரைப்பாங்க. சேவு, வடை இந்த மாரிலாம் வந்து வாங்கி தருவாங்க. சரியா? ஸோ நாங்க வந்து இப்போ என்ன செஞ்சோம் அப்படின்னா, சிக்கன் எடுத்தோம். சிக்கன் எடுத்துட்டு, அதில வந்து பாதி சிக்கன வந்து என்ன செஞ்சாச்சுன்னா, நல்லா மொறு மொறுன்னு பொரிச்சாச்சு. அதுக்கப்புறம் மீதி சிக்கன வந்து என்ன பண்ணேன் அப்டின்னா, நல்லா கட்டியா குழு குழுன்னு கிரேவி. ஏன்னா, நம்ம வந்து அந்த புளி சாதத்தில ஊத்தி அத பெசஞ்சு சாப்பிடும்போது, அந்த டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு பார்த்துக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவர்ல நம்மளுக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்துட்டு, தண்ணி எல்லாமே அடைச்சு வச்சு ரெடி பண்ணிட்டேன் நண்பர்களே. அப்புறமா ஸோ பார்த்தீங்களா நண்பர்களே, நாம வந்து கிளம்பியாச்சு. சரியா? நம்ம வந்து எங்கே கிளம்புறோம் அப்படின்ட்டு நீங்களும் எங்களோட ட்ராவல் பண்ணி வாருங்க. நான் எனக்கு தேவையான ஒரு பேக்கை வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் அவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க. பாப்பா வந்து அங்கே வந்து அவளுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. சாப்பாடு வந்து நம்ம வந்து புளி சாதம் நல்லா பருப்புலாம் போட்டு புளி சாதம் சரியாக நல்லா வறுத்து பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து சிக்கன் கிரேவி கட்டியாக தொக்கு, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பொரிச்சது வந்து வச்சுருக்கு. இவ்வளோ வந்து நம்ம வீட்டில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். வீட்டில் எல்லா வேலையும் நல்லா க்ளீனாக சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. என்னென்னலாம் கொண்டுட்டு போகிறோம், என்னென்னலாம் பண்ணுறோம் எல்லாமே நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, படுக்கிறதுக்காக நல்லா 2 மினி பெட்ஷீட் இருக்குது பார்த்தீங்களா? மெத்த மாரி இருக்கும் இல்லையா? அந்த 2 பெட்ஷீட் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து தலவாணி ஒரு 4 தலவாணியும் வந்து எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா எங்கள் வீட்டுக்காரர் வந்து காரில் போய் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணாங்கன்னா, பரபரப்பாக எடுத்து வைத்து கொண்டிருந்தார்கள். எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம படுக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கிற பெட்ஷீட். ஏன்னா டிரைவ் பண்ணுவார். நம்ம காரில் ஏறினோடனே தூங்கிட வேண்டியது. ஏன்னா இவ்வளோ நேரம் நம்மளுக்கு வீட்டில் வேலை இருந்திருக்கு. ஸோ அதனால் அந்த ஒர்க். கார் டிரைவர் பக்கத்தில் உட்கார தூங்கக்கூடாது. நாங்கள் உட்காரவே மாட்டோமே. எல்லாம் வந்து காருக்குள்ளே பேக் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காப்புல. பாருங்கள் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. மழையில் போட்டு தூர கண்டிப்பாக போகணும் அப்படின்னு கிளம்பியாச்சு. பாணி வந்து சோறு சாப்பிட்டு இருக்கா. ஓடு 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 ஓட 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 பாருங்க. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடைய நீர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியா இயேசுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே. பயணம் இனிதே தொடங்குகிறது. ஒருத்தங்க வந்து சீரீஸ் பார்க்குற மூடுக்கு கிளம்பிட்டாங்க. ஆமாம் நண்பர்களே, இங்கே பார்த்தீங்கன்னா சரியா நண்பர்களே? ஓகே, பயணம் தொடரட்டும். டேக் கேர். நம்ம அம்மா வந்துட்டு சூப்பராக வந்து தலையெல்லாம் வச்சு சம்முன்னு இருக்காங்க. கார் ஸ்டார்ட் ஆகிட்டு நண்பர்களே. மணி இப்பொழுது கரெக்டாக எத்தனை மணி? 11:11 ஆச்சு. 11:1 நண்பர்களே. இப்போ நம்ம வந்து டீ குடிக்கணும். டீ. ஆமாம், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து கிளம்பி கரெக்டாக இவ்வளோ நேரம் ஆகிட்டு பாருங்கள். எல்லா வேலையும் முடிச்சு வச்சு நீட்டாக வச்சுட்டு கிளம்புறோம். அதனால் இப்போ இனிமேல் இவ்வளோ டீ கடையில் போட்டு முக்கிய எடுத்துட்டு அதுக்கப்புறம் போகணும் நண்பர்களே. சரி, ஓகே. டீ கடையில் டீ குடிக்கிறப்ப பார்க்கலாம். ஓகே, பாய். டேக் கேர். டாடா. கட்டிமா, என்னுடைய புளியோதரை சாதம் எப்படி இருக்குது? சூப்பராக கட்டிமா. சூப்பராக. என்னத்த பிரியாணி புளியோதரை அவ்வளோ டேஸ்டாக இருக்கு. அன்பு, பாசம், காதல், நேசம் எல்லாத்தையும் சேர்த்து புளிஞ்சு செஞ்சுருக்கேன். உருட்டு
தியாகடிமா எப்படி சொல்கிறான்னு நீ சொல்லுமா எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கா? இதே மாதிரி புளி சாதம் சாப்பிட்ருக்கியா நீ? புளியை தான் வேணும், அதுதான் தேடி. புளியா? கொட்டை எடுத்த புளி வேணுமா, கொட்டை எடுக்காத புளி வேணுமா? பார்த்தீங்களா நண்பர்களே, நம்மளுக்கு இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னா சிக்கன் மூச்சு விட்டுட்டு இதில் வந்து சிக்கன் கிரேவி இருக்குது. அடுத்து இதில் வந்து நம்மளுடைய இந்த புளி சாதம் இருக்குது. நல்லா முந்திரி பருப்பு எல்லா பருப்பும் போட்டு செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. உளுந்தம் பருப்பு, கடலை பருப்பு செம்மையாக செஞ்சுருக்கேன். இந்த சைடு சாயல் குடிக்க வந்திருக்கோம். நான் முந்தி இங்கே தான் நண்பர்களே வேலை பார்த்தேன். சாயல்குடியில் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அதுக்கப்புறம் வந்து ஆப்பனூர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வேலை பார்த்தேன். இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் போனோம். ஸோ அங்கே வேலை பார்த்தேன். அதான் எங்கள் வீட்டுக்காரர் வந்து நீ அடிக்கடி போயிட்டு வந்த இடம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஒரு வாரத்துக்குள்ள ஒரு போர் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரிய வந்திருக்கு. சாப்பிட்றோம். எல்லாமே கரியாக இருக்குடி. நம்ம பக்கத்துக்கு அதோட பலனை அனுப்பி வைக்கும். நண்பர்களே, காலையிலே ஆயாச்சு. காலையில் வந்து எந்திரிச்சு காலை கடன்களை எல்லாம் முடித்து விட்டு அதன் பிறகு டீலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நம்ம காரில் வந்து மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கோம். நல்லா மெதுவாக தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து விடிய காலம் கிளம்புனதுனால அவருக்குமே வந்து கொஞ்சம் தூக்கம் கலக்கங்கள் இருந்து கொண்டு தான் இருந்தன. ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் இடையில நிப்பாட்டி தான் நம்ம வந்து வந்துட்டுருக்கோம். இப்போ வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கட்டுமாவடி அப்படிங்கிற பிளேஸை தான் வந்து இப்போது அடைஞ்சிருக்கோம். கட்டுமாவடியில் தான் வந்து நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, நான் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் வேலை பார்க்கும்போது கோபாலபுரம் அங்கே தான் வந்து நான் வேலை பார்த்தேன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் வந்து இங்கே தான். அப்போ நாங்கள் இருந்தது இதில் மணமேல்குடி இருக்குல்ல, அங்கே சந்தாப்பேட்டை அப்படிங்கிற இடத்துல தான் நாங்கள் வந்து இருந்தோம் பார்த்துக்கோங்க. அப்போது இங்கே வந்து மீன் வாங்குறதுக்கு கட்டுமாவடியில் வந்து நல்லா மீன்கள் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ இங்கே வந்து மீன்லாம் வந்து வாங்க வருவாங்க. அந்த பகுதி தான் இப்போ வந்துட்டுருக்கோம் நண்பர்களே. அந்த கடைகள் அந்த பிளேஸ் எல்லாம் வந்து எடுக்கிறதுக்காக ஆன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் ஆன் பண்ணாமல் இருந்திருக்கேன் நண்பர்களே. இப்போ கட்டுமாவடி அந்த மீன் இருக்கிற இடங்கள் எல்லாம், மீன் சந்தை இருக்குல்ல, அதெல்லாம் தாண்டி அடுத்து வெளியே அவுட்டோர் வந்து வந்தாச்சு பார்த்துக்கோங்க நண்பர்களே. கட்டுமாவடியில் உள்ளவங்க யாராவது நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. சூப்பராக இருக்குது. காலையில் வந்து அந்த கிளைமேட்ஸ்க்கு இதமாக வந்து கிளம்பி போகிறது, வெயில் இல்லாமல் நல்லா கூராப்பாக இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குய் 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 வந்து ஸ்லிப்பர் குய் குய், நான் வந்து குயின்னு, நீ குயின் குஞ்சு. ஆமாம், குயின் குஞ்சு வந்து தூங்கலை, எல்லாம் முழிச்சிட்டு எடுத்த கிளிப்பிங்ஸ், அப்பப்போ கிடைக்கிற எடுத்த கிளிப்பிங்ஸை வந்து அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னா எடிட் பண்ணிக்கிட்டு இருக்குதோ. நீங்கள் சீக்கிரமே பார்க்கலாம். இப்படி ஒரு ஸ்லிப்பர் கோச் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ துட்டு கொடுத்து புக் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்காது. மேடம், எப்படி இருக்குது இந்த அனுபவம் உங்களுக்கு? ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குதா? சரி, உங்கள் நண்பர்களுக்கு காலையில் ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் எடிட்டிங்கை தொடங்குங்க. நான் காலையிலேயே என் வாழ்நாள நான் வந்து பார்த்ததே கிடையாது. இப்போ பார்க்குறது ரொம்ப பெருமை. ஆமாம், சூரிய உதயத்தை நீ பார்த்ததே கிடையாதுன்னு. சூரிய உதயத்தை நீ பார்த்ததே இல்லையா? பார்த்ததே இல்லை. காலேஜ் போகும்போது எழும்பிடுவா, இந்த லீவில் பார்த்ததில்ல சொல்லியிருக்காங்க நண்பர்களே. ஸோ இப்போ தான் வந்து எழும்பி இது பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி, உங்கள் திருமுகத்தை ஒரு முகத்தை லைட்டாக காய்ச்சுங்க. ஓகே, அழகான ஸ்மைலோடு இன்னைக்கு டே நாம் ஆரம்பிக்கிறோம். சார், டிரைவர் சார், உங்களுடைய டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்கு? இந்த டூர் பயணம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? என்ன இந்த நீ வந்து அந்த முக்கில் படுத்துறந்த பத்தியா, வண்டி ஒரு தூக்கிட்டு போச்சு பார்த்தீங்க. சரி, என்னத்த சொல்ல. சரி, நம்ம வீட்டுக்காரருக்கு இவ்வளோதான் பேச தெரியும். உங்களுடைய டிரைவிங் பயணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஓட்டிட்டு வந்தேன். நான் தூங்குனனால கஷ்டப்பட்டு ஓட்டு வந்தீங்களா? முக்கில் தூங்குனனால கஷ்டப்பட்டு ஓட்டியிருக்காரு பார்த்துக்கோங்க. எதுக்கு வந்தா நான் வந்து பெரும்பாலும் பேச விட மாட்டேன்னு இப்போ மாதிரி தெரிஞ்சுட்டே இருக்கீங்க. சரியா நண்பர்களே? ஓகேவா? இப்போ நான் முன்னால் உட்காந்துருக்கேன். அதனால வந்து ஒரு படத்தில் வந்து நண்பர்களே பஸ் வந்து யார் வடிவேலா ஓட்டிகிட்டு இருப்பாப்புல, வடிவேல் தான் நினைக்கிறேன், அவன் ஓட்டிகிட்டு இருப்பாப்புல. பஸ் வந்து ஸ்லோவாக போகும். பின்னால் இருக்கிற ஒரு லேடி வந்து முன் சீட்டில் வந்து உட்காந்தோன்னா பஸ் பயங்கரமாக வேகமாக ஓடும். அதனால் நான் ஒரு முக்கில் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து டிரைவர் சாருக்கு வந்து கொஞ்சம் கார் ஓட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நான் வந்து உட்கார்ந்தோடனே கார் வந்து அப்படி அப்போ 200ல் போச்சு போய்கிட்டு இருக்கான். ஆமாம், போகலாம். ஆமாம், 80ல் போகலன்னா என்ன மீன்ஸ்? தட் மீன்ஸ் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆச்சுக்குச்சி ஒய்ஃப் வந்து பக்கத்தில் இருக்கும்போது அந்த கேரிங் வந்துட்டு அது இது தூங்கும் போது வந்து அது தெரியல. அவர் பாட்டு கட்டி குத்துப்பாட்டு கட்டிட்டு அப்படின்ட்டு வந்துட்டு இருந்தாரு. பட்டுக்கோட்டை நாகப்பட்டினம் வந்து நம்மளை அன்புடன் வரவேற்கின்றது. அந்த சந்தைகள் வழியாக நாம் வந்து சென்று கொண்டிருக்கின்றோம்.
மக்கள் அவர்களது அன்றாட வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். வாகனங்கள் ஒன்றை ஒன்று போட்டி போட்டு முந்திக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றன. அதன் நடுவே டிரைவரும் ஓட்டிக் கொண்டிருக்கின்றார். மீண்டும் குட்டி குஞ்சி தூங்கிவிட்டது. குட்டி குயின், குட்டி கியூரா, நல்லா இருக்கே பேரு, அழகா இருக்கே. டோரா பிச்சுமதி குட்டி கியூரா. குட்டி கியூரா பவுடர் பார்த்துருக்கியா பாப்பா? நல்லா இருக்கும். எங்க என்ன செய்ய போறீங்க குளத்துல போய்? ஐயோ என்ன செய்ய போறீங்க? ஐயோ விழாதீங்க, வேண்டாம். அப்படியா? நடுக்கடல்ல பார்த்து 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 படிய பாருங்க நண்பர்களே, இப்படி இருக்குது. குளத்தங்கரையினிலே கொக்கு ஒண்ணு பார்க்க மண்ணு குத்த வச்சு குளிக்கும் பொண்ணு நானு. கூச்சாமி கங்க பொண்ணு கொங்கு தமிழ்நாட்டு பொண்ணு மண்ணை மட்டும் பார்க்கும் பொண்ணு நானு. குளத்தங்கரையினிலே கொக்கு ஒன்று பார்க்கும் மண்ணு குத்த வச்சு குளிக்கும் பொண்ணு நானு. ஃபைனலி நாம் ரீச்டு. நாம் எங்கே ஹோலி பயணம் மேற்கொண்டோமோ அந்த இடத்த நாம் ரீச் பண்ணிட்டோம். அந்த எல்லைக்குள் நம்ம புனித மண்ணில் கால் பதிய வைத்தாச்சு. இன்னும் மேடம் எழும்பலை. அவங்க இன்னும் பயங்கரமான தூக்கத்தில் தான் இருக்கின்றார்கள். வேளாங்கண்ணி உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. வேளாங்கண்ணி திருத்தலம் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. நல்லா அங்கேயுமே மழை பெய்து வெறித்திருக்கின்றது. ஆனால் சாரல் அடிச்சுட்டு தான் இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு கிளைமேட் நல்லா இருக்கு. ஏன்னா மற்ற டைமில் நடந்து போகும்போது இதில் தான் நின்று ஆட்டோவில் போனோம், இல்லைன்னா நமக்கு வரைக்கும். மற்ற டைமில் நம்மளுக்கு ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், அப்புறம் வெயில் ரொம்ப இருக்கும். இந்த டைம் மழை நேரம் அப்படிங்கிறனால நம்மளுக்கு இதமாக இருக்குது. கொஞ்சம் நடந்து போகிறதுக்கு நல்லாயிருக்கும். பெரிய மழை பெஞ்சால் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். Search quarters and car parking area. நண்பர்களே, நாம் கொண்டு வந்த சாப்பாடை ருசியாக சாப்பிட்டுட்டு என்னதான் இருந்தாலும் எவ்வளோ காசு கொடுத்து நம்ம வெரைட்டிஸாக கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நாம் செஞ்சு வந்த சாப்பாட்டு அந்த அமிர்தம் மாதிரி இருக்க அந்த சாப்பாட்டுக்கு ஈடே கிடையாது நண்பர்களே. உண்மையிலேயுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏடி சத்தத்தை ஆஃப் பண்ணிடி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நண்பர்களே. கண்டிப்பாக நல்லா இருந்துச்சுல்ல. அந்த நைட்டோட இப்பவும் கொடுத்தேன். உடனே எங்கள் வீட்டுக்கார் நைட்டுக்கு இறால் எடுத்துகிட்டு வரேன் பண்ணி தரியா அப்படின்னு கேட்காங்க. அதுக்கெல்லாம் நிறைய பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் கொண்டு வரல நண்பர்களே வைக்கிறதுக்கு. சிம்பிளாக டீ போடுறதுக்கு, முட்டை வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் சிம்பிளாக கொண்டு வந்தோம். ஒரு சின்ன பொரிக்காஞ்சிட்டி ஏதாவது முட்டை கிட்ட பொரிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. மேடம் மேடம் என்ன பண்ணுறீங்க? அதான் தெரியுது மேடம், எல்லாருக்குமே ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கீங்கன்னு தான் தெரியுது. ஏதாவது சொல்லுங்க. ஆமாங்க பாருங்க. ஆமாம், நைட்டுக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு முட்டை, இறால், மீனா. ஆமாம், ஒரே திங்க. நான் கிச்சன்லேருந்து வேலை பார்த்துட்டே இருக்கணும். இதுக்கு நான் வீட்லேயே இருந்துக்கலாமே. அது எனக்கு கஷ்டம் தான், கொஞ்சம் நடக்கிற கஷ்டம் தான். நம்மளே மெதுவாக தான் இது பண்ணுவேன். பாப்பி சொல்லு. பாப்பி பாப்பி சொல்லு பாப்பி. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? ஒரு சோறை வாங்கி தந்துட்டு, சூடு பண்ணி தந்துட்டு அப்படின்னு சொல்கிறேன் நண்பர்களே. உண்மைக்குமே வேறு லெவல் டேஸ்ட்டு. சாப்பிடணுன்னா வாங்க எங்கள் வீட்டுக்கு. நான் அதே மாதிரி உங்களுக்கு புளியோதரை சூப்பராக செஞ்சு தரேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக. உண்மைக்குமே சொல்லலை. அந்த பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு பருக்க கூட இல்லை நண்பர்களே. அந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டு வேணுமா தான் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. மேடம் எடுத்து வச்சுருக்க சார்ட்ஸ் எல்லாத்தையும் பிஸியாக எடிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சுட உங்களுக்காக அனுப்பணுமா, அதனால் அவங்க எடிட் பண்ணிகிட்டு இருக்காங்க.
அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேவா நண்பர்களே? ரொம்ப சூப்பராக போகுது டே. அங்கே வெளியே பாருங்கள், வெளியே ரெய்னி வந்து அப்படியே பொழிந்து கொண்டே இருக்கின்றது. இது வந்து கோயிலில் வந்து நம்ம ப்ரைவேட்டில் இது கிடையாது, ரெஸ்டாரண்ட் அது பேர் என்னப்பா, ப்ரைவேட்டில் உள்ள லாட்ஜ் கிடையாது. இது வந்து கோயிலுக்குன்னு இருக்கிற குவார்ட்டர்ஸ் அப்படின்னு கோயிலில் வச்சுருப்பாங்க மக்களுக்காக நிறையா. ஸோ இதெல்லாம் வந்து ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்தோம்னா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. இப்போ மழை நேரங்கிறனால கொஞ்சம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதுவும் கன்வீனியண்ட்டாக கீழ் ஃப்ளோர்லேயே வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு பார்த்துக்கோங்க. இவங்களே பரவாயில்லாமல் ஒரு 1000 ரூம் 500 ரூமு அப்படி இருக்கும், நிறைய இருக்குது, ஃப்ளாட்டாக இருந்து அந்தளவுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் வந்து ஃபெஸ்டிவல் டைம்லலாம் சுத்தமாக கிடைக்காது. டைம் கிடச்சா எல்லாருமே வந்து வாங்க, மாதாங்களுடைய அருளை வந்து பெற்றுவிட்டு செல்லுங்கள். இதுதான் வந்து எங்களுடைய அந்த ரூம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம் இருக்குது, ஒரு செல்ஃப் இருக்குது. இங்கே பாருங்கள் நாங்கள் இங்கே கிச்சனை வந்து உபயோகிச்சாச்சு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்களா. சாப்பிட்டாச்சு, நம்ம கழுவணும். அதுக்கடுத்து வந்து அங்கே அட்டாச் பாத்ரூம் இருக்குது பார்த்துக்கோங்க. ஒரு வாஷ் பேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் நண்பர்களே இந்த ரூமுடைய இது. நல்லா இருக்குது, போதும். ஃபேமிலியானா இதிலே எல்லாருமே படுத்துக்கலாம். கீழே கூட யார் இருந்தால் கூட நம்ம கீழே இது பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு தாராளமாக இருக்குது. இனிமேல் தான் நாங்கள் கிளம்பிச்சு வந்து கோயிலுக்கு போக போகிறோம்.